நாலாவது நம்ம பார்க்க போறது டிராகன் ட்ரிக்ஸ் ஹவு டு ட்ரெயின் யூர் டிராகன் அப்படின்னு சொல்லி மூவி இருக்கு பாத்தீங்களா. இல்ல கண்டிப்பா எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ கூட ஒரு லைவ் ஆக்ஷன் மூவி வரப்போகுது. அந்த அளவுக்கு அது ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஒரு மூவி பிரான்ச்சைஸ். எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த ஸ்டோரி லைனை பார்த்தீங்க அப்படின்னா அந்த யூனிவர்ஸில் நடக்கக்கூடிய ஒரு கதை தான். அந்த யூனிவர்ஸில் நம்ம பென் டெனிசன் வாழ்ந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதை தான் இந்த டிராகன் ட்ரிக்ஸோட ஸ்டோரி லைன். ரொம்பவே நல்லா இருக்கும். ஆக்சுவலாக எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச கதைகளில் இதுவும் ஒன்று அப்படிங்கிறதா உண்மை. அந்த யூனிவர்ஸ்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பென் டெனிசன் வந்து ஒரு நார்மல் ஹியூமனா இருக்காரு. அந்த நேரத்துல அவங்க அம்மா அப்பாவோட இறப்புக்கு வந்து டிராகன்ஸ் காரணமாயிருது. அது மட்டும் இல்லாம இவரும் நொண்டியாயிருவாரு. ஸோ அந்த டிராகன்ஸை வந்து இவர் எதிர்த்து போராடணும் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. அதுதான் ஒரு மிக முக்கியமான கதையாவே ஒரு ஸ்டோரி லைனாவே அந்த இடத்துல வந்து இருந்திருக்கும். இந்த டிராகன் ட்ரிக்ஸோட பவர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து ஏலியன்ஸோட டிஎன்ஏ சாம்பிள்ஸே இருந்திருக்காது. டோட்டலாவே ஏகப்பட்ட டிராகன் வகைகள் இருக்கு பார்த்தீங்களா, அதோட டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எல்லாமே அதுக்குள்ள இருந்திருக்கும். டிராகன்ஸ் மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட டைட்டன்ஸோடது ஆல்ஃபாவோடது கூட உள்ள இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. குறிப்பா நம்ம காட்ஸிலாவா இருக்கட்டும், காங்கு, கிடோரா, மோத்ரா, அப்புறம் ரோடன், அப்புறம் மதர் லாங் லெக்ஸ், கிராக்கனு, லெவியதான்னு சொல்லி ஏகப்பட்ட டைட்டன்ஸோட டிஎன்ஏ சாம்பிள்ஸ் வந்து இதுக்குள்ள இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனாலதான் இந்த ஆம்னிட்ரிக்ஸ் வந்து எனக்கு பர்சனலா ரொம்பவே பிடிக்கும். ஏகப்பட்ட டைட்டன்ஸ், ரொம்பவே பவர்ஃபுல்லான டைட்டன்ஸோட டிஎன்ஏ சாம்பிள்ஸ்லாம் இதுக்குள்ள இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட்டு மாசா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதான் இல்ல. இதுக்குள்ள இருக்கிற டைட்டன்ஸா வந்து நம்ம பென் டெனிசன் மாறினாரு அப்படின்னா கண்டிப்பா இவர் வந்து அதை கண்ட்ரோல் பண்ண மாட்டாரு. அந்த டைட்டன்ஸ் தான் என்ன செய்யும் அப்படின்னா பென் டெனிசனை கண்ட்ரோல் பண்ணும். அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல வந்து நார்மலா தான் இருக்கும். ஆனா போக போக அந்த டைட்டன்ஸ் என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரை கண்ட்ரோல் பண்ண பார்க்கும். அதே மாதிரி இந்த ஆல்பாவா இவர் மாறினாரு அப்படின்னா அதுவும் இவரை கண்ட்ரோல் பண்ண பார்க்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவரை பொறுத்த வரைக்கும் இவர் நார்மலா டிராகன்ஸா மாறினாரு அப்படின்னா அப்பந்தான் இந்த ஆம்னிட்ரிக்ஸ் எல்லாம் அவருக்கு யூஸ் இருக்கு. அவர் நினைக்கிறத அவரால் செய்ய முடியும். ஆனா ஆல்பாவா மாறிட்டாரு அப்படின்னாலோ இல்ல டைட்டன்ஸா மாறிட்டாரு அப்படின்னாலோ கண்டிப்பா சொல்றேன் அதுங்க தான் இவரை கண்ட்ரோல் பண்ணி இவரை யூஸ் பண்ணிக்க பார்க்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. போக போக ஒரு ரத்த வெறி பிடிச்சு ஒரு உண்மையான அரக்கனாவே மாறி அதன் மூலமா இவரால ஒரு மிகப்பெரிய பேரழிவையே உண்டாக்க முடியும். அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு கொடூரமான ஒரு ஆம்னிட்ரிக்ஸ் தான் இந்த டிராகன் ட்ரிக்ஸ். ஆனா கார்னிட்ரிக்ஸ், பிளட் ட்ரிக்ஸ், நம்ம டெத் ட்ரிக்ஸ் மாதிரி ஒரு மோசமான ஆம்னிட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்லிட முடியாது அப்படின்னாலும் இதனாலேயும் ஒரு மிகப்பெரிய பேரழிவு ஏற்படும் அப்படிங்கிறதுனால தான் இந்த இடத்த இது நான் கொடுத்து வச்சிருக்கேன்.